ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் நமக. சொல்லுங்க ஐயா. ரொம்ப பரபரப்பான தேர்தல் களம், 4 முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல. சரி. உங்களுடைய கருத்து என்ன? எல்லாம் நல்லபடியா எலெக்ஷன்லாம் முடிச்சுது, மக்கள் நல்லா எல்லா பக்கம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு விஷமரத்த கிருமி ஒண்ணு உள்ள போனதுனால தெற்கு பகுதியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கம்முன்னு இருங்க ஐயா. அங்க அந்த தொகுதியில பிறக்காம போயிட்டோமே சொல்லி எவ்வளவு பேர் ஏங்குறாங்க. அவ்வளவு அங்க அங்க மட்டும் 5000, மத்த பக்கம் மட்டும் 1000, 2000, 500 கொடுத்து ஏமாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கத்துல இருக்காங்க மக்கள். சொல்லுங்க. சரி, உங்க கருத்து கணிப்பு நீங்க சொல்லுங்க. விவரத்தை யார் ஆட்சி பிடிக்கிற மாதிரி இருக்கு? ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது பாருங்க, ஒரு மனிதன், ஒரு குழந்தை கருவுல உதிக்கும் பொழுதே அந்த குழந்தையோட தலையெழுத்து எழுதப்படுது. இந்த ஜீவராசி, இந்த ஜீவாத்மா இந்த உடல்ல இருந்து இத்தனை ஆண்டு காலம் பூமியில வாழணும்னு விதி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த நாள்ல இருந்து ஒரு சொடக்கடிக்கிற நேரம் கூட பூமியில அதோட உயிர் இருக்காது இந்த உடல்ல. இது அப்பா சிவபெருமான் நிச்சயிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே குத்து மதிப்பா நடக்குதுன்னு? அப்படி கிடையாது. எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இங்க எவன் ஆளணும், யாரு பிரதமர் ஆகணும், யாரு சிஎம் ஆகணும், யாரு மந்திரி ஆகணும், யாரு எம்எல்ஏ ஆகணும், யாரு கவுன்சிலர் ஆகணும், யாரு போலீஸ் ஆகணும், யாரு எஸ்பி ஆகணும், யாரு டிஎஸ்பி ஆகணும், யாரு மருத்துவர் ஆகணும், யாரு நோயாளி ஆகணும், எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கர்மா. நான் சொல்ல, பகவான் சொல்றான், சாதுர்வன்யம் மாயா சிஸ்டம் குணகர்ம விபாசகங்க. அப்பா சொல்றான், பொய்யாவது மாயா. எங்க அப்பா வார்த்தை ஒரு நாளும் பொய்யாவது. எங்க அப்பா என்ன மலஞ்சலம் கழிக்கிற மனுஷன் கிடையாது, பரமாத்மா. அவன் சொல்றான், கர்மத்தின் அடிப்படையிலே நான் உயிரினங்களை தோற்றுவிக்கிறேன்ங்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க முற்பிறல என்ன தான தர்மங்கள் செய்தீர்களோ, என்ன பாவ வினைகள் செய்தீர்களோ, தான தர்மத்திற்கு உண்டான நற்பயன்களையும், அதாவது பாவத்திற்கு உண்டான தண்டனை நீங்க அனுபவிச்சு ஆகணும். அனிஷ்டம் பகவான் சொல்றான், அனிஷ்டம் இஷ்டம் திருவிதம் கருமணங்க முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க பிரபஞ்சத்துல ஒரு ஜீவராசி கருவுல உதிக்கும் பொழுதே அவனுடைய தலையெழுத்து எழுதப்படுது. இவனுடைய வாழ்க்கை, இவன் இப்படி என்ன எடுத்துக்கோங்களேன், இந்த பிச்சைக்கார நாய் எடுத்துக்கோங்க. இந்த பிச்சைக்கார நாய் இப்படி பிறந்து, இந்த தாய் வயிற்றுல பிறந்து, இத்தனை ஆண்டு இந்த பூமியில வாழ்ந்து, இந்த ஆண்டுகிட்டு சாகணும்னு விதி இருந்து வச்சுக்கோங்க, ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் பரமாத்மா எழுதுறது. புரியுதா உங்களுக்கு? என்ன நான் சொல்லலையா, எங்க அப்பா சிவன் சொல்றான் பாருங்க, உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பட்சம் உண்டால் போதுமாடா பகையில்லை என் மகனே, யாருக்கும் பதறாதே அச்சமில்லை என் மகனே, எடு தந்தேன் உண்கையிலே எழுத்தாணியும் கூட தந்தேன், பட்டயம் தந்தேன் நான் பகை தீர்ப்பேன் பதறாது. எங்க அப்பா சொல்ற பாருங்க, 9 சிசிடிவி கேமரா மேல மாட்டி வச்சிருக்க மகனே. அந்த 9 நவகிரகங்கள், அந்த நவகிரகங்கள்ல இந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய பாவ கர்ம வினை பாவங்கள் அங்க பதிவாகுது. அதன்படி அவனுக்கு மறுபிறவி அமைகிறதுங்கிறான். அதனால இப்ப நாளைக்கு இப்ப நான் ஒரு கருத்து கணிப்புன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. திமுக படுதோல்வி, நிறைய இடங்கள் டெபாசிட் காலி, அதிமுக ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லி போட்டேன்னு வைங்க, அதிமுக காரன் சந்தோஷப்படுவான். திமுக வெற்றி பெற போகுதுன்னு போட்டா அதிமுக காரன் கவலைப்படுவான். நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, இதெல்லாம் டெஸ்ட், நமக்கு தெரியாதுயா. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுங்க நமக்கு தெரியாது. எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. யாரு ஆசியமாக அடுத்துங்கிறது முன்பே நிச்சயிக்கப்பட்டது. முன்பே இப்ப கிடையாது. இன்னைக்கு தேர்தல் ஆரம்பிச்சு நாளைக்கு ரிசல்ட் கிடையாது. முன்பே சாகுற வரைக்கும் என்ன நடக்கணும் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால யாரு ஆட்சி அமைப்பான்னு 9 நவகிரகங்கள் இருக்கு, அதான் நடக்கும். எனக்கு திறமை நல்லா பாருங்க, அண்ணாமலை எவ்வளவு திறமைசாலி. அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்குறானுங்களா, இல்ல அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்குறாங்க? ஒண்ணும் கிடையாது. அப்போ திறமைசாலி இல்லையா? நீங்க பிஜேபியில பேசாத பேச்சா? சரி, அதை விடுங்க. நாம பிச்சைக்கார பையா பணக்கார பையலுக்கு கொடுப்பான்னு வச்சுட்டு, அதனால விடுங்க. இது திராவிட பாஜக, இது என்ன பெரிய இவனுக்கு பெரிய பரமாத்மா கிடையாது, எல்லாம் அற்ப பயில்கள் தான். அதனால விட்டு தொலைங்க. அதனால நான் என்ன சொல்றேன், ஐயா முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு யார் முதல்வர் ஆகணும்னு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரியாது, பகவானுக்கு தெரியும், எங்க அப்பனுக்கு தெரியும். எங்க அப்பா தான் சொன்னா, நடந்தால் அறிவார் நடக்கும் முன் ஒரு அறியா அருள்வின் செய்யணும். மகனே, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த கனப்பொழுது என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நடந்ததுக்கு அப்புறம் தாடா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்ற பாருங்க. முன்பே உயிர் வாழ்ந்து காலமாகி விட்டவையும், அவ்வாறே இந்த உலகில் இருக்கின்ற ஜீவராசிகளையும், அவ்வாறே இனி தோன்ற போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன். ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிவதில்லைங்கிற அப்பா சொல்றான். மகனே, இந்த பூமியில இதுவரைக்கும் எத்தனை பேர் பிறந்தான் செத்தான், இப்ப எத்தனை ஜீவராசிகள் பூமியில இருக்கு, இனி எத்தனை உயிர்களுக்கு வரப்போகுது, எத்தனை மனிதர்கள் வரப்போறாங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாதுடாங்கிறான். அதான் பகவானுக்கு தெரியும். இது பாருங்க, எல்லா பிரபஞ்சத்துல எதுவுமே குத்து மதிப்பா நடக்கல. எல்லாம் எங்க அப்பா சிவபெருமான் நிச்சயத்தைப்படிதான் நடக்குதுங்க. புரியுதா உங்களுக்கு? உடனே நீங்க நினைக்கலாம், அப்போ இப்போ இன்னைக்கு நடக்கிற விபத்து, இந்த கொலை இதெல்லாம் உங்க அப்பா சிவன் நிச்சயத்தான் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் ஆமா, இது கை கர்மா, இது சிவன் நிச்சயத்தை கிடையாது, இது கர்மா.
ஜீவராசிகள் செய்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி நடக்குது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா 2 நாள் ஆகும் ஐயா. அதனால சிவன் யாரையும் தண்டிக்கிறதே இல்ல. அவனவன் செய்த பாவம் தான் அவனும் தண்டிக்குது. உடனே நீங்க அவங்க அப்பன் தான் எல்லாம் பண்றானான்னு நீங்க அதை கேட்க கூடாது. சாமியை சொல்றான் பாருங்க, எங்க அப்பா சொல்றான் பாருங்க, சாமி சொல்றான், பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கொண்டிடுவீர், ருத்திரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனு வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவர்க்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. சாமி அடுத்த வரையில சொல்றான், குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்பது போல் உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துருவா இருக்குதாங்கிறான். நீ செய்த பாவம் தாடா உன்னை தண்டிக்குது, நான் தண்டிக்கலடா மகனேங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அதனால 9 கண்காணிப்பாளர்கள் மேல இருக்கான், 9 சிசிடிவி. அவனுக்கு எல்லாம் தெரியும், நவ கிரகங்களுக்கு. புரியுதா? அதன்படிதான் நடக்குது. அதனால விட்டுருங்க, பரமாத்மா சொல்ல விட்டுருங்க. இந்த ஆத்மா என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த ஆத்மாவுக்கு எப்படியா தெரியும்? ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும், அப்பாவுக்கு தான் தெரியும். அதனால இங்க எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க எவன் ஆட்சியை பிடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. எவன் ஆட்சியை பிடிச்சாலும் இங்க ஏழை எளிய நடுத்தர மக்கள் பிச்சை தான் எடுக்க போய் மன்னிக்கணும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் நீங்க கஷ்டம் தான் பட போறீங்க. இங்க எவன் வந்தாலும் இங்க எவனுமே புனிதமான ஆத்மா கிடையாது. எவனுங்க ராமனும் கிடையாது, இங்க எவனும் தர்மனும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சுயநலவாதிகள் தான். இவன் என்ன மக்களுக்கு சேவை பண்ணணும்னா இவனுக்கு என்ன போட்டிடுறான். அவன் எம்எல்ஏவே பந்தா காட்டணும், ஜெயிச்சுட்டேன்னா அப்படியே தற்பெருமை அப்படியே பந்தாவா அப்படி காரை சுத்துவாங்க. அதுக்கு 1000 எஸ்கார்டு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் கான்வாய் வேற வீலுக்கு லட்சணக்கட்டுல மக்களை காப்பாத்துற லட்சணத்துல. இவனுக்கு எப்படியா மக்களை காப்பாத்துவான்? கம்முன்னு இருங்கய்யா, பரமாத்மாவுடைய ஆட்சி வரும். இந்த தர்மயுகம் சீக்கிரத்துல வரும். இந்த கலியுகம் அழிந்து விரைவில் தர்மயுகம் வரும். நான் சொல்லல, எங்க அப்பன் பரம்பொருளே சொல்றான், நடு தீர்ப்பு கேட்டவுடன் நாடால நான் வருவேன், சீசன்மார் தன்னிடத்தில் மக்கள் தெளிவாக கேட்டிடுங்கோ, சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக இருந்திடுங்கோங்கிறான். எங்க அப்பா சிவபெருமான் என்ன இந்த பூமிக்கு அனுப்புனதே மேலோக ஏட்ட படிக்க சொல்லிதான். என் பிள்ளைகளே, என் மக்கள் சொல்லு, அதான் அப்பா சொல்ற பாருங்க, சொல்லுங்கப்பா அன்பருக்கு, அன்பு பிள்ளைகள், அடியார் பெருமக்கள், ஆன்மீக தேடல் உள்ள பிள்ளைகள், இவர்கள் உய்வடைவார்கள், ஆத்மா மோட்சத்துக்கு போகணும், அதற்கு உங்களுக்கு வழிகாட்டு பிள்ளைன்னு சொல்ல வந்திருக்கான். ஏன்னா அந்த பூமி நிரந்தரம் கிடையாதுயா. நம்ம வந்ததே முன் செஞ்ச வினை அனுபவிக்கிறது அந்த உடல். இயல்பில் ஆற்றலினால் தன் வசம் இழந்த இந்த அனைத்து உயிர் தொகுதிகளையும் திரும்ப திரும்ப அவரவர்கள் கர்ம வினை கேட்டவாறு படைக்கிறேன்னு எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான். நீ முன்னாடி என்ன வினை செஞ்சு இந்த உடல்ல, அதுக்குதான் உனக்கு இந்த துன்பம், இந்த உடல் எடுத்து அனுபவிக்கிறேன், நான் என்ன எடுத்துக்கோங்க, அதான் கதை. அதனால இங்க பாருங்க, நான் சொல்றது மேலோக கணக்கு, பூலோக கணக்கு இல்ல. சாமியை சொல்லிட்டான், பூலோக ஆசாபாசம் பங்கு வேண்டாம் என் மகனே, பரலோக பங்குதான் பகுதி உண்டு என் மகனே. இது அற்பையா, உன்னை எப்ப கூப்பிடுவான்னு தெரியாது, நொடிக்குள் முடிந்துவிடும் இஞ்சைகள் எங்க இருக்க நோகுதே திருமணி சிவனே. ஒரு சொடக்கடிக்கிறது வாழ்க்கை முடிஞ்சு போறேன், இதான் வாழ்க்கை. உன்னை எப்போ அப்பா கூப்பிடுவான்னு தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த பூமியில நல்லா எடுத்துக்கோங்க, இந்த பூமியில ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் சாகுறான், அந்த லிஸ்ட்ல தான் நாமளும் இருக்கோம். நமக்கு எப்பன்னு தெரியாது, ஆனா சிவனுக்கு தெரியும். அதனால அதுக்குள்ள அப்பாவை தேடிக்கணும். தேடி மோட்சத்துக்கு போகணும்னு வச்சுக்கோ, விடுதலை. அப்படி இல்லையா, ரஜசி பிள்ளைங்க கத்தா கரபசி ஜாதியா ததா பிள்ளைங்க சமசி முடிஞ்சு போச்சு. 84 லட்சம் பிறவி. அது மட்டும் இல்ல, இந்த ஊழல்வாதி சேகர்பாபு எடுத்துக்கோங்க, இந்த ஊழல்வாதி அமைச்சர்கள் சேகர்பாபுல இருந்து இன்னும் எத்தனை லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் இந்த ஊழல் பண்ற அமைச்சர்கள், ஊழல் பண்ணி இருந்தால் இவர்கள் அத்தனை பேருக்கும் நரகம், மீளா நரகம். மீண்டும் 84 லட்சம் பிறகு புழு விலங்கு பறவை படைச்சு கொள்ளுவேங்க. நான் சிவபெருமான் சொல்றேன். அதனால பிரபஞ்சத்துல பேசக்கூடிய நான் சேகர்பாபு மட்டும் இல்ல, பேசக்கூடிய நானும் தப்ப முடியாது. அதனால நம்ம பூமிக்கு வந்ததே கர்மவினை தொலைக்கிறதுக்கு தான். இங்க வந்துட்டு குத்துதே குடையுதேன்னா குத்துவோம், குடையதான் செய்யும், துன்பத்தை அனுபவிக்க தான் வந்திருக்கோம், இன்பம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதனால பரமாத்மா என்ன சொல்றான், என்ன அடையோ என்ன அடைஞ்சிக்க, பக்தி சுவைத்த பல நாளும் காத்திருந்த வித்திகன் நினைவு வந்து வேண்டார் மேல் வீடு வந்து செத்திருந்து தீ நரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து அப்பா தேடு. எங்க அப்பா சிவனை சொல்றான், எங்க அப்பா மேல் வீடு அந்த முக்தி வீடு சிவ வீட்டை அடையலன்னா நீ நரக வீட்டை தான் அடைவா, உன்னுடைய ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சம் 84 லட்சம் பிறவி கிடைக்கும், ஒருவனும் தப்ப முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால இது ஒரு அரிய வாய்ப்பு, மனித பிறவி பயன்படுத்திக்கோங்க. இதுல இவன் ஜெயிக்கான் அவன் ஜெயிக்கான், இவன் எவனுமே பரமாத்மா கிடையாது, எல்லாம் துஷ்டன் தான். கலியுகத்துல கலியுகம் அழிகிற வரைக்கும் நல்லவன் ஆளவே முடியாது, நல்லவன் ஆளவே முடியாது. அப்படியே ஆண்டாலும் அவனுக்கு அமுத்து விட்டுருவானுங்க. அதனால புரிஞ்சுக்கோங்கய்யா, இந்த கிரகத்தின் பிடியில தான் ஜீவராசிகள் இருக்கு.
எப்ப கணக்கு முடியும்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? சாமியே சொல்றான், வையகத்தின் சிவனே சொல்றான் பாருங்க, வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர் அங்கிருந்து பல உபகாரம் செய்கின்றார். கைலை மலை தன்னை கண்டு கனத்த தவம் செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறார். ஓடி ஓடி பார்த்தாலும் ஒருவருக்கும் தெரியாது காயாம்பு மேனியனார் கண்ணில் அது காணும். 9 வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர், 9 நவகிரகங்களை மேல மாட்டி வச்சிருக்க மகன்களே, நீ என்ன செஞ்சாலும் தப்ப முடியாது. நீ 1000 கோடி ஊழல் பண்ணி அவன் லிஸ்ட் அங்க இருக்கு. நீ அண்ணாமலை என்ன லிஸ்ட் கொடுக்கறது? உன் மொத்த பய லிஸ்ட் அங்க இருக்குது. எங்க 9 கிரகத்துல அவன் புட்டிப்பாண்ட அவன் கூட்டுமிய நாய்களா, திருந்துங்கடா ஜென்மங்களா அப்படின்னு சிவம் வருந்தி பாடுறான்யா. சிவன் சொல்றான்யா, கைலை மலை தன்னை கண்டு கனத்த தெய்வம் செய்த மக்கள் கைலை மலையானதுல ஒரு தவசு இருந்து வாடுகிறான். எங்க அப்ப கலியனுக்கு வரத கூட அவன் தவசுல இருக்கான். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் கலியுகம் அழிகிற வரைக்கும். கலியுகம் முடிஞ்சு தர்மயுகத்துல எங்க அப்ப இறைவனே வந்து ஆழ்வாயா. சாமியே சொல்றான், நடு தீர்ப்பு கேட்டவுடன் நாடால நான் வருவேன். யாரு? அன்னைக்கு துவாரகை எங்க அப்பா ஆண்டான் பாரு, அந்த மாதிரி எங்க அப்பா சிங்காசனத்துல உட்காந்து பூமியில உட்காந்து ஆழ்வான். ஆனா மனிதர்களுடைய உடல் மலஞ்சலம் கழிக்கிற உடல் கிடையாது, ஒளி உடம்பு தேவ சரீரம் கொடுக்கப்படுது மனிதர்களுக்கு. புது வாயு, புது மனு, புது விருட்சம். இந்த ஆடம்பரம் இப்போ உள்ள கலியுகத்துல இருக்கிற வஸ்தே கிடையாதுயா. எல்லாமே மாற்றம், புது வாயுங்கிறான். இந்த நம்ம சுவாசிக்கிறக்காது இதே கிடையாதுங்கிறான். பசிக்காது, பிணி நரை மூப்பு கிடையாது. அப்படியே தேவலோகத்துக்கு இணையா இருக்கும் இந்த உலகம் தர்மயுகம். ஆனா தர்மயுகத்துல யாரு இருப்பா? இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய நல்ல சாதுக்கள், இந்த ஆடியோவை முழுமையாக கேட்கக்கூடிய சாதுக்களாகிய நல்ல பிள்ளைகள் தர்மயுகத்தில் வருவார்கள். அவருடைய ஆத்மா தர்மயுகத்துல வரும். மீதி இந்த நரகவாசிகள், இந்த ஊழல்வாதிகள், இந்த பயல்கள் எல்லாம் நரகத்துக்கு தூக்கப்படுவான். நரக குழி தூக்கப்பட்டு அந்த நரக கதவு மூடப்படும். இவனுடைய ஆத்மாவுக்கு மீண்டு வரமாட்டான், மீள நரகம். அதனால தர்மயுகத்துல இறைவனால போற சீக்கிரத்துல கழிவு அழிஞ்சியா. சுவாமியை சொல்றான், 8 திசை வட்ட கோட்டை தட்டு முட்டாயிருக்குதடா மச்ச முனி நானும் அப்பா என் மாயச்சொரூபம் அறிவாயோ உமையானேன் செவிதானேன் இந்த உலகம் எங்கும் நானானேன் பித்தனானேன் பேயனானேன் என் பெருமை அறிவார் யாரும் இல்லையோ. எங்க அப்பன் சிவந்தாய உலகம் ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத சொரூபமானேங்க. ஐயோ, இந்த உலகத்துல சிவம் இல்லாம ஒண்ணுமே இல்லையா? அந்த சிவத்துக்கு தெரியாம எதுவுமே இல்லையா? அதனால புரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ. இங்க எவன் ஆண்டாலும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. கஷ்டம் தான் படுவான். என்ன 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுப்பான், எல்லா வேலையும் ஏற்றி போடுவானுங்க. இதுதான் நடக்கும். வேற ஒரு மண்ணாங்கட்டியும் ஒரு கூந்தலும் நடக்காது. அதனால பிள்ளைகள் தர்ம யுகத்துக்கு தயாராகுங்க. இந்த கலியுகம் சீக்கிரத்துல அழிய போகுது. இந்த பிச்சைக்காரன், இந்த கிறுக்கன், இந்த லூசு சொல்றான்னு நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சீக்கிரத்துல இந்த யுகம் அழியும். இந்த கலியுகம் சாமியை சொல்றான், 8 திசை வட்டக்கோட்டை தட்டு முட்டா இருக்கிற எப்ப ஈட்டுஞ்சு நொறுங்குன்னு தெரியாது, அழிச்சிருவான். சாமியை சொல்ற பாருங்க, ஒரு சாம நேரத்திலே கூலி என்ற காற்று வரும் மக்குடைய பிள்ளைகளே வருவே நான் எழுப்புவதற்கு. ஊழி ஒரு சாமம் நீ தூங்கிட்டு இருப்ப நல்லா, எப்ப இந்த உலகம் அழியுன்னு உனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருப்ப. அந்த நேரத்துல ஊழிங்கிறத காற்றை நான் விடுவேன், இந்த உலகம் மொத்த மொழியும். அப்ப என்ன பண்ணுவோம் சாமி? மாசு களியறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் கோலயத்தை நான் கிறக்கி. இந்த கோலயத்தை கறக்குறாங்க அப்ப சாப்பிடுவேன் நஞ்சை இந்த துஷ்ட நாய்களை விழுங்கி அழிச்சு சாதுக்களாகி நல்ல பிள்ளைகளை வாழ வைப்பேனுங்கிற. அதான் சொன்னா, மாசு களியறுத்து மக்கள் உருத்தும் உருவித்தவுடன் ஒரு குடைக்கு கீழே சாதுக்களை கொண்டாடுறான் சாமி. பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் கோலயத்தை நான் கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சை வாழ வைப்பேன் வாழறே. சாதுக்களை இது ஆடியோக்கள் கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகள், உங்களுக்கு அழிவே கிடையாது. நீங்கள் ஆத்மா உடல் அழியும், உடல் எந்த கொம்பளையும் காப்பாற்ற முடியாது. உங்களுடைய ஒளியுடம்பாகிய இந்த ஆத்மா அழியாது. நீங்க இந்த மோட்சத்தை அடைவீர்கள். இந்த ஆடியோ முழுமையா கேளுங்க. முடிஞ்சா 2 பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது அத்தனையுமே சிவ வார்த்தை, எதுவுமே இந்த பிச்சைக்காரனுடைய வார்த்தை கிடையாது. ஏதோ கிறுக்கம் பேசணும்னு நினைச்சிருக்காங்க மக்களே. அரிய வாய்ப்பு இந்த மனித பிறவி, தவற விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்க சோழி முடிஞ்சு. 7 வாய்ப்பு தான் மனித பிறவி. இதை விட்ட மீண்டும் உன்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போகும். மீண்டும் 84 பிறவி புழு விலங்கு பறவைன்னு பிறந்து சாகுவேன். இதான் நடக்கும். எழுதி வச்சுக்க. சத்திய வார்த்தை, சிவனுடைய வார்த்தை இது. இது எதுவுமே நான் அந்த லூசு போய் பேசல, எல்லாம் பரமாத்மாவுடைய வார்த்தை. பேசினா விடிய பேசலாம். எங்க அப்பா அவ்வளவு சொல்லியிருக்கான். என்ன செய்ய, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சரி ஐயா, நீங்களா கேக்குறீங்களா, தூங்குறீங்களா? நமச்சிவாயம். நமச்சிவாய.
சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த சிவாலய புகைப்படம் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஆதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது. ஒரு சித்த மகாபுருஷன் இங்கே இருந்திருக்கிறார். அவர் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்த அந்த வாசி தண்டம் இன்றளவும் நமது இந்த ஆலயத்தில் இருக்கிறது. தற்போது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 4 தாலுகா, ஆண்டான்குளம் கிராமம் அருகிலே ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்திலே அவர் சித்தர் தவம் செய்த அந்த இடத்திலே ஆலயம் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய அந்த திருமேனி இப்போ பாலாலயம் செய்து எடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமேனி, இந்த சிவாலய கட்டுமான திருப்பணிக்கு அன்பு பிள்ளைகள் முடிந்தால் ஒரு சிறிய உதவியை செய்யலாம். அதாவது இந்த சிவாலய திருப்பணி தற்போது உபபீடம் வரைக்கும் வந்துவிட்டது. தற்போது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினாலே தங்களிடத்திலே 2 கரம் கூப்பி ஏகபரா குரு பிச்சை என்று அப்பாவுடைய திருநாமத்தை கூறி பிச்சை கேட்கிறோம். மக்களே, முடிந்தால் உதவுங்கள். இல்லை என்றால் ஒரு 2 பேருக்காவது பகிருங்கள். இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட எங்களால் முடிந்த இந்த திருப்பணியை முடித்து விடுவோம். இந்த ஆலயத்திற்கு தாங்கள் ₹1 மனம் உவந்து தந்தாலும் நாங்கள் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். விருப்பமுள்ள பிள்ளைகள் உதவலாம், உதவுங்கள். எங்களுடைய ஜிபே எண் 93 85 44 31 06. மீண்டும் சொல்கிறோம், 93 85 44 31 06. இந்த எண்ணுக்கு நீங்கள் முடிந்தால் நீங்கள் ₹1 மனமுவந்து தந்தாலும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, எம்பெருமானுடைய அப்பன் அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பாவுடைய வாழ்த்து. அப்பா சொல்கிறான், என் பிள்ளைகள் இகத்திலும் இந்த பூலோக வாழ்விலும் இன்புற்று வாழும் பரத்தில் என்னுடைய அந்த ஜீவ வீடு, அந்த மோட்ச வீடாகிய அந்த கைலாயத்திலே இவர்கள் பூமியில் வாழ்ந்து அங்கே வந்த பிறகு அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரிசு கொடுப்பேன் என்பதை இறைவன் திருநாவாக சொல்கிறான். மக்களே, இதை நான் சொல்லலை, அப்பாவே சொல்லுவான். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அப்பா சொல்கிறான், ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாய். என் பிள்ளைகள், என்னை வழிபடக்கூடிய பிள்ளைகள், என்னை விளங்கக்கூடிய பிள்ளைகள் பூமியிலே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுட்டு தர்மமும் நெறியும் கட்டு நீதி நெறியோடு வாழ்ந்து என் பிள்ளைகள் என்னை வடைவார்கள் என்று அப்பனே சொல்கிறான். மக்களே, அதனால் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு எம்பெருமான் அப்பாவுடைய ஈசனுடைய அந்த திருவருள் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மக்களே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காவது பகிருங்கள். நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். மேலும் எம்பெருமானே சொல்லுவான், பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ மேலோக நீதி விளங்கி மனுவாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகீமை வாழ நல்லோரும் வாழ நவில் ஓரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. அப்பா சிவபெருமானை வாழ்த்துறான். வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர்வாழ. வானவர்கள் தேவர்கள் அறிய உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே, இந்த கலியுகம் முடிந்து வரக்கூடிய தர்மயுகத்தில் நீங்கள் வருவீர்கள்.
மனிதனுடைய உடல் மட்டும்தான் அழிகிறது பிள்ளைகள், ஆத்மாவுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அந்த ஆத்மா இறைவனை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் அழிவில்லை. அவர்கள் ஜீவ வீட்டை, முக்தி வீட்டை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலியுகம் அழிந்து வரக்கூடிய அந்த ஸ்வர்க்கத்துக்கு இணையான அந்த தர்மீக வாழ்வையும் பெறுவீர்கள் என்று அப்பன் சிவபெருமானை வாழ்த்துகிறான். அது என்னுடைய பாடல் அல்ல, அப்பாவுடைய பாடல். நம சிவாய. பிள்ளைகளே, முடிந்தால் இந்த வீடியோ 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஈசன் அருள் பரிபூர்ணமாக உண்டு. உங்களால் ஒரு சிவாலயம் பரிபூர்ணமாக திருப்பணி முடியும் என்பதை நம்புகிறோம் மக்களே. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.